சரண் அவர்கள் அபிஷேகாவிற்கு பரிசு ஒன்று கொடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன பரிசு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கு. டாப் 10 வந்து இந்த ஒரு வாரம் செலக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு டாப் 10 வந்து யாரெல்லாம் வரப்போகிறாங்க, எந்த ஒரு 2 பேர் வந்து இந்த வாரம் செலக்ட் ஆகாமல் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வாரம் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அபிஷேகா அவர்கள் வழக்கம் போல் பட்டையை கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட அனைத்து ஜட்ஜஸ்மே எந்திரிச்சு நின்று கைத்தட்டி நேராக போய் சரண் அவர்கள்லாம் கட்டியே பிடிச்சிட்டாரு. யார் சாமி நீ, என்னம்மா நீ இப்படி பாடி இருக்க அப்படின்னு அந்த அளவுக்கான ஒரு டாப் நாச் பர்ஃபார்மன்ஸை அபிஷேகா கொடுத்திருக்காங்க. அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து மிரண்டு போன சரண் அவர்கள் நேரா எந்திரிச்சு போனாரு. போயிட்டு அபிஷேகா கையை பிடிச்சி வாழ்த்துக்கள் சொல்லி அவங்கள வந்து தூக்கி கட்டி பிடிச்சி, யாரு சாமி நீ, இந்த மாதிரிலாம் நீ பாடுற, உண்மையிலேயே நான் உங்ககிட்ட வந்து இந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கவே கிடையாது. இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் உன்னோட ஃபைனலுக்கான பர்ஃபார்மன்ஸ், அந்த அளவுக்கு தான் நீ வந்து பாடியிருக்க. நான் வந்து எப்போயுமே பக்கத்தில் இருக்க ஜட்ஜஸ்ட்டை சொல்லுவேன், அபிஷேகா கிட்ட வந்து என்னமோ ஒன்று இருக்குது, ஃப்ரம் த பிகினிங் அவளை பார்த்தது எனக்கு தோணுது, அந்த ஒரு ஸ்பார்க் அவகிட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதை நீ ஒருபோதும் அணைய விடாமல் பார்த்துக்கிற, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரியான பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து நீ கொடுத்துக்கிட்டே இரு. நீ இந்த சீசனோட ஃபினாலே கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துக்கிட்ட பதிய வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் என்னால் முடிஞ்ச கிஃப்ட்டை தந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அபிஷேகாவுக்கு வந்து கார் ஒன்றா பரிசாக கொடுத்துருந்துருக்காரு. இது என்னடா காரு, இதுக்கு முன்னாடி எதுவும் பிளான் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அபிஷேகா நல்லா பாடுவாங்க, கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் எந்திரிக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அப்படி ஒரு விஷயம் நடந்த உடனேயே டக்குன்னு பக்கத்தில் கிஃப்ட் ஷாப் என்ன இருக்கோ அங்கே அவளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு காரை வாங்கிட்டு வந்து அபிஷேகாவுக்கு பரிசாக ஸ்டேஜில் கொடுத்துருந்துருக்காரு. அண்ட் இந்த ஒரு பரிசு அப்படிங்கிறது நான் டக்குன்னு வாங்கினதுனால இதை கொடுத்துட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீ இதுக்கப்புறம் மறுபடியும் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். அப்போ நீ எதிர்பார்க்காத கிஃப்ட் ஒன்று உனக்கு நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ்லேயே ப்ராமிஸும் ஒன்று பண்ணியிருந்திருக்காரு. எப்பயுமே எஸ்பிபி சரண் அவர்கள் சும்மா பேச்சுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார், பண்ணக்கூடியதை மட்டும்தான் அவர் சொல்லுவார். அப்படி பார்க்கும்போது அபிஷேகாவிற்கு நல்லா பாடினதுக்காக இப்போ இந்த பரிசு கிடச்சிருச்சு. இன்னொருக்க நல்லா பாடினாங்க அப்படின்னா தங்கத்தில் மோதிரமோ இல்லை வேற ஏதாவது கொடுக்கக்கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீசனில் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அபிஷேகா. நிறைய மக்கள் கூட வெளியில் சொன்னாங்க, அபிஷேகா அந்தளவுக்கு பாடுற மாதிரிலாம் தெரிலையே, என்னென்ன நிறைய ஹைப்பு கொடுக்குறீங்க, எனக்கு தெரிஞ்சு அபிஷேகா இந்த சீசனில் பாதியிலே வெளியே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அபிஷேகா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பாடலின் மூலயமா மறுபடியும் மக்களுக்கு நிரூபிச்சிருக்காங்க. நான் சும்மாலாம் அந்த இடத்துக்கு வந்துடல, எனக்கு டிசர்வ் இருக்குது அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லியிருக்காங்க. அபிஷேகாவோட இந்த ஒரு டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஃபினாலேக்கு கூட்டி போகும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.